ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேருக்கு டெய்லி வேர் கம்பி பேங்கிள்ஸ் பிடிக்காது சொல்லுங்கள்? எல்லாருக்குமே பிடிக்கும். சிங்கிள் பேங்கிள் 6 கிராமில் வந்து காட்டியிருக்காங்க. 12 கிராம்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய சிங்கிள் பேங்கிள் தான் ரஃப் அண்ட் டஃப்பாக டெய்லி வேர் பண்ணுற மாதிரி பேட்டர்ன்ஸு டி நகர் லலிதா ஜுவல்லர் பிரான்ச்சில் தாங்க காட்டியிருக்கேன். நான் இப்போது லாஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் கடா பேங்கிள் வாங்கியிருந்தேன் ஸ்கீமில். அந்த பேங்கிள் ஷோ பண்ணும்போது சொல்லியிருந்தேன், இல்லை நம்மக்கிட்ட ஆல்ரெடி எல்லோ கோல்டு ஃபாலிஷில் கடா பேங்கிள்ஸ் இருக்குது, ஆன்டிக்கில் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இல்லை அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு அக்கா உங்ககிட்ட இருக்கிறது அது என்ன மாடல் காட்டுங்கன்னுட்டு கேட்டுட்ருக்காங்க. நியூவாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அந்த கடா பேங்கிள் தெரியாது, நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். ஏன்னா அந்த கடா பேங்கிள் கூட நான் வீடியோ பண்ணியிருக்கேன், அதனால் நியூவாக வந்தவங்களுக்கு தெரியாது. நான் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேம்மா, ஏன்னா அது லாக்கரில் இருக்குது. நான் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், என்ன மாடல்ஸ் கடா பேங்கிள்ஸ் இருக்குன்னுட்டு. இப்போது நம்ம வந்து டெய்லி வேர் கம்பி பேங்கிள்ஸ் பார்த்துடலாம். இது எல்லாமே நம்மளுக்கு சிங்கிள் பேங்கிள் 6 கிராமில் வரக்கூடியதுங்க. 6 கிராம், 7 கிராம், 8 கிராம், 9 கிராம், 10 கிராம், 11 கிராம், 12 கிராம்னுட்டு சிங்கிள் பேங்கிள் அவைலபிள் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி 4 கிராமில் கூட இருக்குது. ஆனாலும் அது கொஞ்சம் பெண்டான மாதிரி ஒரு ஃபீல் வரும் நம்மளுக்கு. இந்த 6 கிராமில் இந்த பேங்கிள் எல்லாம் 6 கிராம்ஸ் தாங்க. இதில் வந்து நம்மளுக்கு 2 சைஸ் 2-4 சைஸ்ன்னா ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருக்குமான்னுட்டு என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். இது 2-8 சைஸுங்க. எவ்வளோ பெரிய பேங்கிள் 6 கிராமுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்கள், கெட்டியாக இருக்குங்க. நான் உள்ள அதுக்கு தான் உங்களுக்கு க்ளோசிங்கில் கூட உள்ளே காட்டுறேன். உள்ளே கூட கம்பி இப்போ வச்சு அப்படியே கெட்டியாக பண்ணியிருக்காங்க. அது எப்படி முடியும்னு தெரியல, ஆனால் நம்ம ப்ரெஸ் பண்ணால் எங்கே பெண்ட் ஆகிடுமான்னு ஒரு ஃபீல் வருது. அதே 2-4 சைஸில் இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குங்க. இந்த பேங்கிள் எல்லாம் இது வந்து ஒரு பேட்டர்ன் ஒரு மாடல் இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஒரு மாடல் இருக்குது, நெக்ஸ்ட்டு இருக்கிறது ஒரு மாடல் இருக்குது. எல்லாமே சிங்கிள் 6 கிராம்லவே அவைலபிள் இருக்குது. கெட்டியாக இருக்குங்க. அந்த சைடு இந்த சைடு இருக்கிற பேங்கிள் ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த பேங்கிள் வந்து 8 கிராம் வரும். எனக்கு மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு 8 கிராமாவது வச்சாதான் கம்பி பேங்கிள்ஸ்க்கு டெய்லி வேருக்கு நம்மளுக்கு நல்லா கெட்டியாக சாலிடாக இருக்கும். இந்த பேங்கிள் கூட 2-8 சைஸுங்க. 2-4லன்னா நம்மளுக்கு கெட்டியாக இருக்குங்க, டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோல்டு ரேட் வேறு ஏறிட்டே போகுதில்ல, ஸோ நம்மளுக்கு பேங்கிள்ஸ் வாங்கணும், ஸ்கீமில் போயிட்டு வாங்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பேங்கிள்ஸ் கூட ஆப்ஷன் இருக்குது. லாஸ்ட்டு இப்போ நேற்று வீடியோவில் நான் காசு மாலை மாங்காய் மாலை காட்டியிருந்தேன். அதுக்கு வேஸ்டேஜும் சொல்லியிருந்தேன். 8%லேருந்து அப்ராக்ஸாக 12-14% இருக்குன்னுட்டு. நான் 8% தான் அன்னி சொல்லலை. ஏன்னா அவங்க ஒரு மாடலும் பில்லு போட்டால் தான் நம்மளுக்கு தெரியுங்க பர்டிகுலராக. சில மாடல்ஸ் வந்து லைட் வெயிட்டில் இருக்குது, ஃப்ளெக்சிபிள் மாதிரி இருக்குது. அது பார்க்குறதுக்கு காசு மாலை மாதிரி இருக்குது, கிராண்ட் லுக் இருக்குது. அதெல்லாம் 8.9% அப்படி தாங்க இருக்குது. ஸோ அதனால நான் அங்கே மென்ஷன் பண்ணது 8%லேருந்து நம்மளுக்கு 14%க்குள்ளே இருக்கக்கூடிய வேஸ்டேஜ்ன்னுட்டு. நம்மளுக்கு வந்து பர்டிகுலராக லக்ஷ்மி காசு ஹாரமே வேணும் நினச்சிங்கன்னா 12%, 10% ஒரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வேஸ்டேஜ் வருங்க. இந்த பேங்கிள் எல்லாம் கூட அப்படி தான். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்குது, கொஞ்சம் ப்ராடான பேங்கிள் பார்க்கும்போது பார்வையாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் எல்லாமே 3.40, 3.45%, 60% அந்த மாதிரி வேஸ்டேஜ் வருதுங்க. இந்த பேங்கிள் எல்லாம் 6 கிராம்ஸில் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு பார்த்தானே உள்ள அந்த சைஸ் பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இவ்வளோ கிராம் கம்மியாக வச்சு 6 கிராம்ஸில் பண்ணியிருக்காங்க. 2-8 சைஸ்ன்னா நம்மளுக்கு எங்கே பெண்ட் ஆகிடுமோன்னுட்டு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகிடுச்சு. நான் வந்து அந்த மாதிரி 6 கிராம்ஸில் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எனக்கு பர்சனலாக அது ஓரளவுக்கு வேண்டான்னு தான் எனக்கு தோணும். இது மாதிரி 8 கிராம் இருந்தால் கூட ஓகே தான். 8 கிராம் அண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நான் ப்ரெஸ் பண்ணி கூட பார்த்தேன், ஸ்டிஃபாக தான் இருக்குது. அடுத்தது இது மாதிரி நம்மளுக்கு பெண்டான மாதிரி ஒரு ஒங்கி ஓல்டு மாடல் தான் இது. இது வந்து 10 கிராம் கிட்ட இருக்குது. நம்மளுக்கு அப்ராக்ஸாக ஒரு 10 கிராம் கிட்ட வருது. இது 8 கிராம்ஸில் இருக்குது, 12 கிராம்ஸில் இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. 6 கிராம்ஸில் இந்த மாதிரி பேட்டர்ன் அவைலபிள் இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் கெட்டியாக சைடெல்லாம் நம்மளுக்கு கட்டிங் வரும்போது கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், இது வந்து 10 கிராம் இருக்குது. இது வந்து டெய்லி வேர் ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணலாம். ஓல்டு மாடல் தாங்க. நம்ம கிட்ட நம்ம அம்மா அவங்க எல்லாம் கூட அந்த காலத்தில் போட்டுன்னு தான் இருப்பாங்க, பாட்டியெல்லாம். நல்லா இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து கண்ணாடி வளையல் போட்டால் வேறு லெவல் இருக்கும். இதுவுமே பாருங்கள், இந்த மாடலும் 6 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. இது வந்து 2-6 சைஸு பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு உள்ளே கூட அதுக்கு தாங்க காட்டுறேன். பேங்கிளுக்கு உள்ளே கூட
கம்பி மாதிரி அப்படியே கெட்டியாக தான் இருக்குது. போல் கீழ் எதுவும் இல்லை, ஆனால் கெட்டியாகவே தான் இருக்குது பார்க்கும்போது. போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னும் உங்களுக்கு 8 கிராமில் பார்வையாக வேணுமுன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் கூட அவைலபிள் இருக்குது. 8 கிராம்ஸ் அப்ராக்ஸாக வருது. பார்வையாக இருக்கும், கெட்டியாக தான் இருக்குது இந்த பேங்கிளுமே. இந்த பேங்கிள் பாருங்கள், 2 பவுன் கிட்ட இருக்குது பார்க்குறதுக்கு. 10 கிராம் தான். சைஸ் எல்லாம் இது 26, 28 இருக்குங்க. உங்களுக்கு வேணுமுன்னா நீங்கள் 22, 24 சைஸு நம்மளுக்கு இன்னும் கெட்டியாக வரும், சாலிடாக இருக்கும் பேங்கிள்ஸ். இதெல்லாம் 10 கிராமு எவ்வளோ பெரிய சைஸ் இருக்குது தெரியுங்களா? நம்ம என்னோடய கைக்கு வந்து 22 சைஸு. அது மாதிரி காணி நம்ம காணி ஆர்டர் எடுத்து பண்ணால் சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சவருக்கு. இந்த பேங்கிள் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. 8 கிராம்ஸ்லவே இருக்குது. இந்த மாதிரி பேங்கிள் ப்ளைன் எல்லோ கோல்டு ஃபினிஷிங் தாங்க. 10 கிராமில் இருக்குது. ஒரு காப்பு பேட்டர்னு சின்ன குழந்தைங்களுக்கு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ப்ளைனாக இருக்குது, டிசைன் இல்லை, எந்த ஒரு மாடல் எனாமல் ஸ்டோனு எந்த இதுவே இல்லை, அப்படியே இருக்குது. இந்த பேட்டர்ன் பாருங்கள், இதில் வந்து நடுவில் ஒயிட் கலர் ரோடியம் பாலிஷ் கொடுத்துருக்காங்க. 9 கிராம்ஸ் அப்ராக்ஸாக இருக்குது. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்குது. ஸ்டோன்ஸ் கிடையாதுங்க அது. அடுத்தது இந்த மாதிரி கட்டிங் பேங்கிள் மாதிரி, இதுவுமே ஒரு கம்பி பேங்கிள் தான், கெட்டியாக சாலிடாக இருக்குது. சிங்கிள் பேங்கிள் நம்மளுக்கு 12 கிராம்ஸில் இருக்குது. இந்த மாதிரி அவைலபிள் இருக்குங்க. இந்த பேங்கிள் பாருங்கள், 8 கிராமில் இது ஒரு மாடல் தான். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி பார்வையாக இருக்குல்ல, 8 கிராமில் தான் வருங்க. இது ஷைனிங் எல்லாம் தெரியுது பாருங்கள். இது மிஷின் கட்டினால இதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் கம்மியாக தான் இருக்குங்க. 3%, 3.5% அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து இது செக்குடு மாதிரி வந்துட்டு மேலே அந்த ஃபினிஷிங் பாருங்கள், ஸ்டார் ஃபினிஷிங் மாதிரி வருது இல்லை, 12 கிராம்ஸ் இருக்குது. இது மாதிரி கூட கெட்டியாக இருக்கும். டி நகர் பிரான்ச்சில் நிறைய பேங்கிள்ஸ் அவைலபிள் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம எந்த பிரான்ச்சில் போனாலும் சில மாடல்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு டஜன் வரைக்கும் இருக்கும். ஆனால் டி நகர் பிரான்ச் வந்து அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அங்கே தானே. ஸோ அதனாலயா என்னன்னு தெரியல, ஒரு டஜன் பேங்கிள் வேணுமன்னா கூட அவங்க டக்கு டக்கு டக்கான்னு எடுத்து நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்கங்க. மற்றபடி நான் விசிட் பண்ணன்ற அது வரைக்கும் பார்க்குறேன், எங்கேயுமே ஒரு 2 பேங்கிள், 4 பேங்கிள், 6 பேங்கிள் அப்படி தான் இருக்கும். டி நகர் பிரான்ச்சில் வந்து நிறைய பேங்கிள்ஸ் இருக்குது. ஒரு டஜனில் பேங்கிள் வாங்கணும் நினச்சிங்கன்னா நீங்கள் டி நகர் பிரான்ச்சு லலிதா ஜுவல்லர்ஸுக்கு போயிடுங்க. அங்கே தான் நிறைய மாடல்ஸ் அவைலபிள் இருக்குது. இல்லை நீங்கள் உங்கள் நியர்பை இருக்கிற லலிதா ஜுவல்லர்ஸில் கூட ஆர்டர் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வீக்ஸில் கொடுத்துருவாங்க. 1 டஜன் பேங்கிள்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ பேங்கிள்ஸ் வேணும்னாலும் ஆர்டர் எடுத்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்றாங்கங்க. அதே பேட்டர்ன் தான். எந்த ஜுவல்லரி லலிதா ஜுவல்லர்ஸில் இருந்தாலும் ஒரே மாடல் தான் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறது உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும், உடனே வேணும்ன்னும் போது அந்த மாதிரி நீங்கள் டி நகர் போகலாம், அதுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பேட்டர்ன் பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்குது இல்லைங்க. உள்ள க்ளோசிங் பார்த்தீங்களா, பேர் வந்து 24 கிராம்ஸ் வருது. இது வந்து பேர் 20 கிராம்ஸே வருது. கெட்டியாக இருக்குங்க. 5 பவுனுக்கு 4 வளையல் வருதுங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்கள். மேங்கோ ஷேட் மாதிரி கொடுத்துட்டு அது மேலே டைமண்ட் கட் ஃபினிஷிங் மாதிரி வருது. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க, 1 2ன்னு இல்லை, சூப்பரான மாடல்ஸ் நிறைய இருக்குது. டெய்லி வேறு கம்பி பேங்கிள்ஸ் 6 கிராம்ஸில் உங்களுக்கு சாலிட்டாக வேணுமுன்னா 2 சைஸு இருக்கிறவங்க ஆர்டர் எடுத்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கும், கையோடு போட்டிக்கிற மாதிரி. சிங்கிள் வளையல் போட்டால் கூட சூப்பராக இருக்குங்க, அழகாக இருக்கும். இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் வந்து ட்ரை பண்ணுறேன் சரிங்களா, அந்த கடா பேங்கிள்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. பாய்.